அந்த சூழ்நிலைக்கு ராஜ்யபாரமே போய்விடும். பெலிஸ்தர்கள் தேசத்துக்குள்ளே வந்துடுவாங்க. என்ன அதன் பிறகு என்ன நடக்கும்? சிங்காசனம் அவங்க போயிடும். ஜனங்களெல்லாம் அவங்க அடிமைப்படுத்துவாங்க. பெண்களை கற்பழிச்சிடுவாங்க. ஸ்திரீகளெல்லாம் சின்னாபனம் பண்ணுவாங்க. ஆண்களை அடிமையாக்கி கைதிகளை கொண்டு போயிடுவாங்க. முழு பெலிஸ்த ராஜ்யம் உருவாக்கப்படும். தோல்வியை தழுவினா அப்படி தான். ஆவிக்குரிய ஜீவித்தில் கூட நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். உங்களுடைய இதெல்லாம் பிறருடையதாக போயிடும். அப்புறம் இழந்ததை கத்தை திரும்பி தருவதற்காகத்தான் எல்லாரும் படையெடுக்கிறாங்க தேவாலயத்துக்கு. அல்லது அதனாலே விசுவாசிகளாய் கிறிஸ்துக்குள்ளே வந்தவர்கள் உண்டு. இல்லை கொஞ்சம் தூரம் வந்துட்டு யாத்திராம புஸ்தகம் மாதிரி, ஐயோ இது வனாந்திரமாக இருக்குது, இதுக்கு யார் எனக்கு செவி கொடுப்பார்னு சொல்லிட்டு திரும்பி போகிறவங்களும் இருக்கிறாங்க. அதுதான் சபையாக சுற்றி வருது. வல்லமையான பாஸ்டரை தேடி போவாங்க. இவர் ஜெபிச்சா ஒன்றும் ஓடலை, அவர் ஜெபிச்சா ஏதாவது ஓடும், ஏதாவது நடக்கும். இப்படியா அந்த பாஸ்டர் சூசர்ஸாக போயிடுவாங்க. தேவன் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்புகளை எழுப்புகிறார். அதுக்கு பக்கத்தில் இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ தொழில்நுட்பத்தில் எல்லாம் இணைக்கப்பட வேண்டிய விதத்தில் இணைக்கப்படுகிறாங்க இல்லையா? அதனால தான் வெளி நாடுகள் இருந்தாலும் ஜனங்க தொடர்பு கொண்டு உள்ளே வருகிறாங்க. இது மனுஷன் மாம்சம் மகிமைக்கு சொல்ல, தேவனாம் மகிமைக்கு சொல்கிறேன். ஏதோ ஒரு தொடுதலுக்குள்ளே வருகிறது. இந்த தாவீதினுடைய திருமணம் ஒரு மிகப்பெரிய விபத்து அப்படி தான் சொல்லலாம். உயிரை பணைய வச்சு அந்த திருமணம் நடைபெறுகிறது. தாவீது போகிறார், போனதும் கேட்கிறார் என்ன பிரச்சனை. போன உடனே என்ன நடக்குதுனாக்கா விமர்சனம் தான் வருகிறது, வரவேற்பு இல்லை தாவீதுக்கு. அந்த கொஞ்சம் ஆடுகளை யார் வசத்தில் விட்டு வந்தாய், உன் துணிகரம் என்னன்னு சொல்லி அவங்க அண்ணன் கேட்குறார். தகப்பன் பால் கட்டிகளையும் ரஸ்துகளையும் கொடுத்து அனுப்புகிறார். போர் முகாந்தத்தில் போய் சகோதரர்களுடைய காரியங்களை விசாரித்து வான்னு. அவனுக்கு நல்லா தெரியும் சகோதரர்கள் நம்ம புறக்கணிக்கப்படுவோம், வரவேற்பு இருக்காது, நம்மளை வச்சு எதையாவது பேசிடுவாங்கன்னு தெரியும். ஆனாலும் தகப்பனுடைய முகத்துக்காக புறப்பட்டு வருகிறார். வந்ததும் பார்க்குறாங்க, ஒரே குழப்பமாக இருக்குது. நீங்கள் போகிற எல்லா இடமும் குழப்பம் இருக்க தான் செய்யும். ஆவிக்குரிய பிள்ளைகள் தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் போய் தான் குழப்பத்தை தீர்க்கணும். அது அப்படி சொன்னால் அந்த இடத்துல இருக்கவங்க ஏற்றுக்கொள்வாங்களா? ஆனால் மன அளவில் புரிந்து கொள்ளுங்கள், எதுவுமே ஒழுங்காக இருக்காது. ஆதாமை கர்த்தர் பூமியை பண்படுத்தவும் காக்கவும் தான் கர்த்தர் வைத்தார். அப்போ பூமி ஒழுங்கின்மையாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? நம்ம எல்லாம் ரெடிமேட் பிளெஸிங் வேணும்னு நினைப்போம். எல்லாம் போனோடனே மாமியார் செத்துடணும், கொஞ்ச நாள் மாமனார் செத்துடணும், அப்புறம் நாத்தனார் இந்த பக்கமே வரக்கூடாது, புருஷன் மட்டும் நமக்கு வேணும்னு நினைப்பாங்க நிறைய பேர். அப்படியே ஜெபிப்பாங்க. இதுக்கு கல்யாணம்ன்ற அந்த 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 ஆசீர்வாதத்து வழியே வர முடியாது. இந்த மாதிரிலாம் மற்றவங்க சாவணும் நம்ம வாழணும்னு நினச்சா. ஆவிக்குரிய ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும்? எல்லாவற்றையும் சந்திக்கிறதுக்கு உனக்கு திராணி இருக்க வேண்டும். அதுதான் உண்மை.